ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சென்னையிலேருந்து பல்லாவரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலையில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலை பார்க்க போகிறோங்க. அதுதான் திருநீர்மலை கோயில். இப்போ தெரியுதுங்களா? அந்த கோயில் தாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பல்லாவரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. திருநீர்மலை ரங்கநாதர் கோயிலினுடைய முதல் நுழைவாயிலுங்க இது. மேலே தெரியுது பாருங்கள், அனந்த சயனத்தில் இருக்கார் பெருமாள். அதுதாங்க கருவறையில் இருக்கிற சிலையும் அதை தான் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த படிகளில் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே 16 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு பில்லர்லேயும் அவ்வளவு அற்புதமான சிற்பங்களை சிறப்பாக செதுக்கியிருக்காங்க. சில சிற்பங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த கடைசி பில்லரில் மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அனந்த சயனத்தில் இருக்கார் பாருங்கள் பெருமாள் சிலை. அதையும் இந்த பில்லரில் இருக்குது. இதோட வாசலுக்கு நேர் எதிரில் இருக்குங்க. இதையும் மக்கள் கும்பிடுறாங்க. இப்போ இந்த படிக்கட்டில் நீங்கள் அழகான அகலமான படிக்கட்டுகள், அதோட கைப்பிடி சுவர்லாம் சுவர்னே சொல்ல முடியாது, ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. மொத்தம் 200 படிகள் உள்ள இந்த மலையில் பாதி தூரம் போனதும் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதையும் நம்ம சுற்றி வரோம். பின்னால் தெரியுதாங்க இந்த மலையினுடைய பாறைகள் மலைகள் உள்ள மலையோட ஒரு பகுதி. வேண்டுதலுக்காக ஊஞ்சல்லாம் கட்டி வச்சுருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆஞ்சநேயர் சிலை. இப்போ மீண்டும் படி ஏறி மேலே போகிறோம். மொத்தம் 200 படிகள் ஏறணுங்க. ஆனால் ஒரு மிக குறுகிய காலத்துக்கு முன்னாடி தான் இந்த படிக்கட் ஃபுல்லாகவுமே மேலே ரூஃப் போட்டிருக்காங்க. அழகாக போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை மிக சிறப்பாக போட்டிருக்கு. இல்லைன்னா திறந்த வெளியில் நடக்கணும். படிக்கட்டுகளோட முடிவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மண்டபத்துக்கு பேர் கல்கி மண்டபம். இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. முதல்ல இந்த மண்டபம் கிடையாது. ஆதி காலத்தில் எடுத்த உடனே ராஜகோபுரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மண்டபம் கட்டின பிறகு இது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த மண்டபத்தை கட்டினது பிரபல கர்நாடக இசை பேரரசி எம்எஸ் சுப்புலட்சுமியும் அவருடைய கணவர் கல்கி சதாசிவமும் கட்டினது தாங்க இந்த மண்டபம். அதனால தான் அவங்க இந்த மண்டபத்துக்கு கல்கி மண்டபம்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுது. இப்போ நாம் கோயிலுக்கு உள்ளே நுழையிறோம். 3 நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைஞ்சதும் இடதுபுறத்தில் பாருங்கள், இதுதாங்க ஆதிசேஷன் சன்னதி. ஒரு பெரிய ஆதிசேஷன் சிலை இருக்குது பாருங்கள். இங்கே கும்பிட்டுட்டு தான் மேலே போகிறாங்க. படி ஏறி மேலே போகிறோம். கருவறையும் அதை சுற்றி உள்ள முதல் பிரகாரத்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு பெரிய சவர் இருக்குது. வெளியே அந்த கோயிலோடைய இது கூட வெளியே தெரியாது.
மேலே வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அனுமதி கிடையாதுங்க. இந்த பச்சை நிற கதவுகள் தான் முதல் வாசல். அதுக்கு உள்ளே தான் அற்புதமான சிற்பங்கள், முதல் பிரகாரம், சுதை சிற்பங்கள் எல்லாமே இருக்குங்க. 3 விதமான பெருமாள் இது உள்ளதா. பொதுவாக நின்ற கோலத்தில் தான் ரங்கநாதர் காட்சி அளிப்பார். சில இடங்களில் நடந்த கோலத்துலேயும், சில இடங்களில் இருந்த கோலத்துலேயும், சில இடங்களில் கிடந்த கோலத்துலேயும் காட்சி அளிப்பார். ஆனால் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் 3 விதமாகவும் காட்சி தருகிறார் என்பது மிக மிக சிறப்பான அம்சங்க. இதற்கு உள்ள ரங்கநாதருக்கு 3 சன்னதிகள் இருக்குங்க. இங்கு பெருமாள் 3 நிலைகளில் காட்சி தர்றார். சயன கோலத்தில் ரங்கநாத பெருமாளும், அமர்ந்த கோலத்தில் பால நரசிம்மரும், உலகளந்த பெருமாளாக நடக்கும் நிலையிலும் 3 நிலைகளில் காட்சி தர்றாருங்க. இது ஒரு மிக சிறப்பான அம்சங்க. இதற்குள் கிழக்கு நோக்கி ரங்கநாயகி தாயார் சன்னதியும் இருக்குங்க. இது எதையுமே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. சுதை சிற்பங்கள், உள்ளே இருக்கிற பில்லரில் இருக்கிற சிற்பங்கள்லாம் அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க. கருடாழ்வார் சன்னதிக்கு போகிறோங்க. இது தாங்க கருடாழ்வார் சன்னதி. கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிக்கிறோம். மரம், பலிபீடம் எல்லாமே இருக்குங்க. மெயின் கோயிலேருந்து வெளியே வந்ததும் ஒரு பெரிய கேன்டீன் இருக்குங்க. இங்கே சிறப்பான ஐட்டங்கள் ரொம்ப சுத்தமாக அருமையாக இருக்குதுங்க. இந்த வாசல்லேருந்து நீங்கள் திருநீர்மலையும் இந்த கோயிலையும் பாருங்கள். தூரத்தில் எத்தனை மலைகள் அடுக்கடுக்காக தெரியுது பாருங்கள். இது சிறிய மலையாக இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு மலைங்க. மேலே இந்த வெயிலையும் குளுகுளுன்னு காற்று வீசுது. ஒரு சிறிய மலைவாச ஸ்தலத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க. இது ஒரு மிக சிறப்பான வியூ பாயிண்ட்டும் கூடங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும் மலைக்கு பக்கத்தில், அது குவாரிங்க. நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோயிலினுடைய கீழே இருக்கிற குளம். ரொம்ப பிரம்மாண்டமான குளம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.